ஏய் மச்சி மூவி போலாமாடி? எங்க போறோம்? மேடம் அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் எவ்வளவு வச்சிருக்கீங்க? கட் வச்சிட்டே இரு சரியா? ஃபைன் கட்டனால விட மாட்டாங்க. எக்ஸாம் வரப்போது ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? கொஞ்சமா அக்கறை இருக்கா உனக்கு? உன் அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் என்ன? உனக்கு தெரியாதுடி, எனக்கு தெரியும். உன் அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் வெறும் 30 தான் இருக்கு. வாய் மூட்டு உட்காரு. செமஸ்டர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? உனக்காண்டி क्वेश्चन பேப்பர் கேட்டு சேர்த்து வச்சிட்டு இருக்கேன் நானு. கொஞ்சமாச்சு பொறுப்போட இருடி. இங்க பார், நோட்ஸ் எடுக்கலங்கிறது கூட பிரச்சனை கிடையாது. பட் மத்தவங்க எடுத்த நோட்ஸை கரெக்ட்டா எக்ஸாம்க்கு முன்னாடி வாங்கி வச்சு படிக்கணும். ஓகேவா? அதுவும் முடியல நான் வாங்கி தரேன். இதையாவது வச்சு படி. ஏய் இன்னும் 4 இருக்குடி. ஏன்டி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இருக்க? செஸ் பாஸ் ஆகிறதுக்காடி இவ்வளவு பெரிய காலேஜ் வந்து சேர்த்திருக்காங்க அம்மா அப்பா. இங்க பார், ஜிமீட் போடலாம். நம்ம 2 பேரும் உட்காந்து இன்னைக்கு படிக்கிறோம். இதை முடிச்சே ஆகுறோம். நாளைக்கு வேற சப்ஜெக்ட் படிக்க போறோம். ஓகே? பெரிய வள்ளல் நினைப்போ. எதுக்கு அவளுக்கு காசு கொடுக்குற? நேத்து அந்த பையனுக்கும் காசு கொடுத்துருக்க. எதுக்கு நீ முதல்ல கொடுக்குற? காசு அதிகமா இருக்கும் உன்கிட்ட. நீயே பாக்கெட் மணி தான் வாங்கி சேர்த்து வச்சிருக்க. சும்மா செலவு பண்ணாத எல்லாருக்கும். 100 ரூபாய் 200 ரூபாய் யாரும் திருப்பி தர மாட்டாங்க. ஓகேவா? ஹே மச்சி விளையாட வரியாடி? அவ அங்கதான் இருந்தான்னு நினைக்கிறேன். வரலையா? அப்புறம் நானும் வரலடி. அண்ணா எனக்கு புரியுது, நான் எக்ஸாம் டைம் வேற. நான் தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க 2 பேருமே. அவ இதை நினைச்சு நான் அழுதுகிட்டே இருப்பா. நான் பாத்துக்கிறேன். நீங்க வைங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, ஒரு வாரத்துக்கு போனும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. முதல்ல எக்ஸாம் முடி, அப்புறம் பாத்துக்கலாம். இதெல்லாம் சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காத சரியா? அப்படி என்ன வேணும் உனக்கு? எப்ப பார்த்தாலும் சண்டை நெய்ங்கிறது. சாப்பிட்டு வந்தியா எருமை? இல்லடி. தெரியும், உனக்கும் சேர்த்தா அம்மா 2 டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு பிரேயர் போலாம். ஏய் என்ன சாப்பாடு கொண்டு வந்த? இட்லி தான். இட்லியா? அதே பெருசு. சீவா